Hi friends, today's special Kaadai Muttai Thokku. Kaadai Muttai, அதாவது அந்த small egg இருக்குல்ல, Quail eggs. ஸோ அது வந்து இன்றைக்கி நம்ம தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் நான் 15 Quail eggs எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், black pepper 1 teaspoon, Cumin Seeds 1 teaspoon, half teaspoon ginger garlic paste, 1 teaspoon கடுகு, 1 பூ, 2 கிராம்பு, 1 பட்டை, 2 tablespoon curry powder, 1 tablespoon chili powder, 1 teaspoon coriander powder, half teaspoon garam masala, 2 டொமேட்டோ எடுத்துங்க. நான் சின்ன பேபி டொமேட்டோ எடுத்தனால நான் 5 to 7 எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். அதில் நம்ம பிளெண்ட் பண்ண வேண்டிய பொருட்கள் போடுவோம். 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் பெரிய சீரகம். இது ரெண்டும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுப்போம். எண்ணெய் இல்லாமல் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிற்பாடு அது வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் பிளெண்ட் பண்ணிச்சுக்கணும். கடைசியாக போடுறதுக்கு இது தேவைப்படும். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிச்சுக்குவோம். கொட்டிச்சு அது ஆறின பிற்பாடு நான் பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, தாளிப்பு ஜாமாவை போட்டுக்குவோம். எடுத்துச்சு இந்த தாளிப்பு ஜாமா போட்டு நல்லா தாளிப்போம் கொஞ்ச நேரம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ எண்ணெயோடு சேர்த்து அதையும் தாளிப்போம். கருவேப்பிலை 1 போட்டுக்குவோம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருந்து அந்த ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதையும் போட்டு இதோடு சேர்த்து நல்லா தாளிப்போம். ஸோ வெங்காயம் வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலராக வரணும், நிறம் மாறணும். அதுக்கு இடையில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த பொருட்கள் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பிளெண்ட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டாக்கா அந்த தக்காளிக்காய் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். நல்லா கிளறி விடுவோம். ஸோ தண்ணி சுண்டுது. தக்காளி பழமும் நல்லா அழகாக வேக ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலா பவுடரெல்லாம் ஒன்றா கொட்டிடுவோம். கொட்டி அந்த எண்ணெயில் வந்து நல்லா தாளிக்கணும். அப்போ தான் வந்து அந்த அது மேலே உள்ள வாடையெல்லாம் வெளியாகும், மசாலா வாடெல்லாம் வெளியாயிடும். ஸோ இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் முட்டை வச்சுருந்தாக்கா அடி பிடிச்சிடும். தண்ணி லேசாக கலந்துக்கலாம். தேவைப்பட்ட அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. தொக்கு பொதுவாகவே ட்ரையாக தான் இருக்கும். நம்ம சாந்து வந்து ட்ரையாக எடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த லெவல் வந்து வாட்டர் வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் வாட்டர் வச்சு எடுக்கலாம். நீங்கள் இப்போ வந்து அந்த மசாலா வேகிறதுக்காக நம்ம ஒன்று கொஞ்சம் தண்ணி ஊற்றி உள்ளார வேக விடுவோம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து வருது. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எக் ரெடி பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருந்த காடை முட்டை இருக்குல்ல, அதை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். அதனால் இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஸோ இந்த எண்ணெயில் நம்ம மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறி விடுவோம்.
எல்லா இடத்துலையும் பூசி விட்டாச்சு. சட்டியும் சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த, அதாவது நம்ம அவிச்சு வச்சுருந்த ஏகை போட்டுக்குவோம். 15 ஏக்கு போட்டு பொரிப்போம். ஷலோ ஃப்ரையாக ஒரு மாதிரி மேலே வந்து ஒரு மாதிரி கலர் மாறும். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம ஏற்கனவே தொக்கு மசாலா வச்சுருந்தோம்ல, அதில் இந்த முட்டையை கலந்துக்குவோம். பொரிச்ச முட்டையை போட்டு அந்த தொக்கை வந்து நல்லா கிண்டி விடுவோம். எல்லாமே ஒன்றா செய்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். தொக்கு பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்மளோட காடை முட்டை தொக்கு இஸ் ரெடி. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. Drop it.